அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு நூல் கேரள கோவில்கள். இதை மெயினாக ஐயப்பன் கோவில்கள் இதில் இருக்குது. ஐயப்பனுடைய பந்தளத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா கோவில்களும் வரிசையாக சபரி வரைக்கும் காந்தமலை வரைக்கும். இந்த நூலின் ஆசிரியர் புலவர் மார்க்ஸ் என்ற சக்திவேல். சிவா பதிப்பகம் வெளியீடு, தஞ்சாவூர்லேருந்து. கிட்டத்தட்ட 140 பக்கம் இருக்குது. விலை 20 ரூபாய் தான். இது கிட்டத்தட்ட 2001 வந்தது. தமிழக கோயில்களை நாம் அறிவோம். அதே போல் இந்த கேரள கோயில்களை இவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னு. இந்த கேரள கோயில் வரிசையிலும் பார்த்தாக்க கிட்டத்தட்ட அச்சங்கோயிலேருந்து ஆரம்பித்து இவருக்கு ஐயப்பன் கோயில் இது வரைக்கும் இருக்குது. இதில் அச்சங்கோயில் இது தான், கடைசியாக சபரிமலை தான். அச்சங்கோயில், ஆரியன்காவு, குளத்துப்புழை, எரிமேலி, பந்தளம், ஆரன்முளா, செங்கனூர், மாவேலிக்கரா, திருவல்லா, திருவன்வண்டூர், திருச்சிற்றாறு, திருப்புலியூர், திருக்கொடித்தானம், பனச்சிக்காடு, குமாரநல்லூர், ஏற்றுமானூர், கடுந்துருத்தி, வைக்கம், சொட்டானிக்கரை, திருப்பூணித்துறா, கொடுங்கலூர், திருவஞ்சிக்களம், திருப்பரையாறு, குருவாயூர், மம்மியூர், திருச்சூர், பாரமேகாவு, காடன்புலா, காலடி, திருவனந்தபுரம், மண்டைக்காடு பகவதி கோயில், கண்ணகி கோயில், அம்பலப்புழா, திருவார்ப்பு உஷா, கொட்டாரக்கரை, சேர்த்தலைத்தாடி, வர்க்கலை, கர்நாகப்பள்ளி, ஆசிரமம், சபரிமலை. அந்த பரசுராமனுடைய புண்ணிய பூமி இது கேரளம். இதில் ஐயப்பன் கோயில் உருவானது. காந்தமலை ஜோதியாக ஐயப்பன் கோயில் அவர் உருவாக்கினது. அதன் பின் ஐயப்பன் பந்தளராஜாவுக்கு பிறந்து அந்த பந்தளராஜா எடுத்து வளர்த்து அந்த குழந்தை அந்த குழந்தை ஐயப்பன் கோயிலில், அந்த சபரிமலையில் கோயில் கொண்டதெல்லாம் வரிசையாக வருது. இது அச்சன் கோயில். அச்சன் என்பது ஒவ்வொரு இதுக்கும் இவர் என்ன கொடுத்துருக்காருன்னா விளக்கம், அந்த கோயிலோட பேருக்கு விளக்கம். இந்த வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுற சாமி திந்தக்கத்தோம்னா சுவாமி தம் அகத்து ஓம், ஐயப்பன் நம் அகத்து ஓம். அப்படி தான் திந்தக்கதோம் அப்படின்னு ஆடும் பொழுது பாடுறோன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அந்த தீர்த்தக்கிணர்கள் விசேஷம்லாம் சொல்கிறாரு. ஆரியன் காவில் அந்த பூரணை புஷ்கலை சொல்லும் பொழுதே வித்தியாசமாக இருக்குது. பூரணை நேபாளத்தை சேர்ந்த ஒரு மன்னர் கட்டி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. புஷ்கலையை கொச்சியை சேர்ந்தவர், சௌராஷ்டிராயணத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அதில் பிஞ்சகன், மிகிலன் 2 பேர் வருது. அதில் அவங்க தான் தகப்பனார். அவங்க கட்டி கொடுக்குறத அழகாக சொல்கிறாங்க. ஐயனார் அப்படின்றது வேறு, ஐயப்பன் வேறு. அந்த சாஸ்தா தர்ம சாஸ்தாவோட பூர்ணை புஷ்கலையாக இருக்காங்க. ஐயப்பனாக இருக்கும்போது இது 4 விதமான வடிவங்கள் சொல்லப்படுது ஐயப்பனுக்கு. ஐயப்பனா குழந்தை வடிவம், சாஸ்தாவா இல்லற வடிவம், அப்புறம் வானப்பிரஸ்த வடிவம், அப்புறம் துறவர வடிவம் சொல்லப்படுது. அப்புறம் குளத்துப்புழை, அது மாதிரி எருமேலி, எருமை மேல் மகிழ்ச்சியாக அந்த அரக்கியை மணிகண்டன் வதம் செய்தாலும் இந்த பேர்னு சொல்கிறாங்க. அப்புறம் பந்தளம், அந்த பந்தளத்தில் அந்த கோவில் பற்றி, அந்த பந்தளத்தோட ராஜா நாட்டை பற்றி சொல்கிறாங்க. அங்கே கோவிலுக்கெல்லாம் அம்பலம்னு பேர். அங்கே இது பண்ணுற பூசாரிகளுக்கெல்லாம் பேர் மேல் சாந்தி, கீழ் சாந்தின்னு சொல்கிறாங்க. அதுமாரி ஆரன்முளா, அது ஆறு என்ற, அதாவது மூலான்னா மூங்கில் மிதப்பாக கட்டி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு போட்டே இருக்கும் அந்த கோயில் ஆரன்முளாவில். செங்கனூர் சொல்கிறாங்க. இங்கே செங்கனூர் பகவதி, இதுதான் கண்ணகிக்குள்ள இதுவாக சொல்கிறாங்க. அப்புறம் மாவேலிக்கரா, அந்த அந்த ஒரு அரசன் இருப்பான் இல்லையா, பலின்னு சொல்லிட்டு, அவன் இறைவனுக்கு அந்த 3 அடி இடம் கொடுத்த இடம் அது. திருவல்லா அப்படின்றது அது ஒரு இடம். அங்கே பெண்கள் ஃபஸ்ட்டு மறுக்கப்பட்டாங்கன்னா இப்போ அனுமதிக்கப்படுறாங்களாம். 10 வயசுலேருந்து 50 வயசு உள்ளக்குள்ள பெண்கள் போகக்கூடாது. மற்ற வயசில் உள்ளவங்களாம் எல்லா இடத்துக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம். பாண்டவர் பிரதிஷ்டை செஞ்சது திருவன்வண்டூர், இது நகுலன். திருச்சிற்றாறு தர்மன், திருப்புலியூர் பீமன், திருக்கொடித்தாளம் சகாதேவன், பனச்சிக்காடு, இது ஒரு கோயில். இந்த கோயிலில் ஒரு புதரே இறைவனாக வழிபடப்படுதுன்றாங்க. அடுத்து குமாரநல்லூர், அது மாதிரி ஏற்றுமானூர். ஏற்றுமானூர் ஒவ்வொரு ஊருக்குமே இவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கடுந்துருத்தி அப்படின்னு ஒரு கோயில். வைக்கம் தான் மிகப்பெரிய சிவஸ்தலம். மிகச்சிறப்பான அன்னதானம் எப்போவுமே நடக்குது. வைக்கத்து அஷ்டமி ரொம்ப சிறப்புன்றாங்க. சோட்டானிக்கரை பகவதி கோயில், அந்த ஒரு மோகினி பிசாசு அது மூலமாக அதை காப்பாற்றுறது இந்த கதையில் சொல்கிறாங்க. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, பத்ரே நாராயணான்னு சொல்லிட்டு அந்த பேய் பிடித்தவர்களை இந்த தளத்தில் குணமடை வைப்பாங்களாம். திருப்புணித்துறா, இதுக்கெல்லாம் ஏன் பேர் வந்ததுன்னு, அந்த பூணித்துறான்னாக்கா சதுப்பு நிலமாக அது.
அதுக்காக திருப்புனித்துறா. கொடுங்கலூர் அதுவும் பகவதி கோயில். அந்த கொடுங்கலூரையும் சபரிமலையும் இணைத்து சொல்கிறாங்க. காந்தமலை ஜோதியை பார்க்க ஆசைப்பட்ட பக்தனுக்கு வந்து இங்கேயே காமிச்சாங்களாம் அந்த ஜோதியை. அதனால் இந்த ஊர்க்காரங்கள்லாம் வந்து சபரிமலைக்கு யாத்திரைக்காக மாலை போடாமல் அப்படியே போவாங்களாம். திருவஞ்சிக்களம் அப்படின்னு ஒரு ஊர். திருப்பறையாறு. இங்கே வந்து எல்லா கோயில்களையும் மீன்களுக்கு உணவிடுவாங்களாம் இவங்க வந்து கோயில்களில் இருக்க குளங்களில் இருக்க திருக்குளங்களில் இருக்க மீன்களுக்கு. அப்புறம் குருவாயூர், அது வந்து ரொம்ப சிறப்பு. குருவாயூர் கேசவனை பற்றி, அந்த யானையை பற்றி, குருவாயூரப்பன் லீலையை பற்றி. அப்புறம் மம்மியூர்னு பக்கத்தில் இருக்குது, சிவனும் பார்வதியும் கோயில் கொண்ட ஊர். திருச்சூர், இது வந்து ஆதிசங்கரர் பிறந்த இதுன்னு சொல்கிறாங்க, அந்த பிறப்படுத்ததை. பாரமே காவுன்னு சொல்லிட்டு, பார்வதி காவுன்றதான் பாரமே காவுன்னு வந்ததுன்றாங்க. காடன் புல்லான்னு ஒன்று. அப்புறம் காலடி, இது வந்து அந்த ஆரியாம்பிகை அவங்க அந்த இவங்களுக்கு வந்து மகன் வந்து நதியவே சங்கராச்சாரியார் வரவழைச்ச இடமா. சிவகுரு ஆரியம்மையோட மகன் தான் வந்து சங்கராச்சாரியார். திருவனந்தபுரம், அது மாதிரி மண்டைக்காடு பகவதி கோயில். திருவனந்தபுரம்னா கண்ணன் கோயில் இருக்கு. இங்கே கண்ணகி கோயில்னு ஒன்று இருக்குது. அதில் கண்ணகியை மங்களதேவியாக அழைக்கப்படுறான். அதுமாதிரி அம்பலப்புழா, அது மாதிரி அந்த சாமிக்கு எப்படி பால் பாயசம் பண்ணுறாங்கன்னு அதில் விதவிதமான நைவேத்தியங்கள் பண்ணுறது, தகளியில் எண்ணெய், கணபதி அப்பம் அப்படின்னு ஒரு பிரசாதங்கள் பற்றி. வர்க்கலைன்னா என்னன்னாக்கா பரசுராமர் ஸ்தாபித்த ஆலயங்களில் வர்க்கலைன்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் அதோட ஸ்தல வரலாறு. அதாவது மகாவிஷ்ணு வந்து அந்த ஒரு யாகத்தில் கலந்துக்கிட்டு தன்னை வந்து பிரம்மனோட யாகத்தில் யாரும் கலந்துக்கலையா, அப்போ மகாவிஷ்ணு கலந்துக்கிட்டு தன்னை யாருன்னு காமிச்சதா சொல்கிறாங்க அதுக்கு. அப்புறம் ராமன் வந்து அந்த ராவண வதத்துக்கு பின்னாடி ஸ்ரீராமன் நந்தி கிராமம் திரும்பும் பொழுது பிரம்மன் வந்து காமதேனு துணையோட நிறைய பெரிய யாகம் நடத்தி விருந்து வச்சானா. அப்போ யாருமே வந்து எல்லாரும் ஸ்ரீ பரதன் வந்து உயிர் நீக்க போகிறான்னு சொல்லிட்டு ராமனை காணாமல் எல்லோரும் வந்து அயோத்தி போயிட்டாங்களாம். அப்போ பிரம்மன் ஏற்பாடு செஞ்ச விரதத்தில் அந்த விருந்தில் யாருமே கலந்துக்கலன்னு சொல்லி மனம் உடைந்தாராம் பிரம்மன். அப்போ மகாவிஷ்ணு ஜனார்த்தனன்ற சிறுவனாக தோன்றி எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் அவருக்கு திருப்தியை கொடுத்தாராம். அதை வந்து புராண கதை. இங்கே வந்து கயாவில் இருக்க மாதிரி ஒரு ஆல விருஷம் இருக்கான், ஸ்தல விருஷம். இதில் வந்து ஆள், அரசு, வேம்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வளர்ந்துருக்கான். மூர்த்தி தலம் சீர்த்தி எல்லாம் மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாமே இதில் சிறப்புன்றாங்க. வர்க்கலையில் கருணாகப்பள்ளி, இதில் வந்து அமிர்தானந்தமய்யா அம்மா பற்றி, அவங்க அமிர்த குடீரம், அமிர்த சூத்திரம், அன்புமலையில் அம்மா எல்லாம் சொல்கிறாங்க. ஆசிரமம்ன்றதில் அப்போ சாஸ்தா கோயில் இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் பொதுப்படையாக விளக்குக்கு என்ன இதுன்னு. அப்புறம் ஐயப்பனுடைய பக்தி கோஷம், சரண கோஷம், அப்புறம் மலையில் ஏறும்போது பாடக்கூடிய பாடல்கள், அப்புறம் கேரளத்தில் பகவதி, அப்புறம் மகிஷி பெற்ற வரம், அந்த சுந்தர மகிஷம்னு ஒன்று உண்டாகி அவட சேர்ந்து வாழ்கிறது. அதை வந்து மணிகண்டர் 12 வருஷம் கழித்து வளர்ந்து அதை ஆணுக்கு பெண்ணுக்கு பிறக்காத ஒரு குழந்தைய வந்து இது பண்ணணும்னு சொல்கிறார். அவர் வந்து வதம் பண்ணுறது, துர்வாசர் சாபம் தருது. அந்த இந்திரனுக்கு வந்து அவனுடைய பதவி போகணும், ஏன்னா அவர் கொடுத்த மாலையை அவன் யானைகிட்ட கொடுக்குறான் ஐராவத்தில், அது கீழே போட்டு மீச்சிடுது அந்த வண்டுகள் மிக்கிறதால. அப்போ அதனால் பதவி இழக்கிறான். அப்போ வந்து அந்த பார்க்கடலை அப்போ முன்னே இறைவன்கிட்ட வேண்டுறாங்க. உடனே அவர்கள் பலம் தர்றதுக்காக இந்த பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தம் கொண்டு வராங்க. அசுரர்கள் தேவர்கள் சேர்ந்து கடையும் பொழுது அந்த மந்தாரமலை மத்தாகும் வாசுவை கயிறாகவும் கொண்டு அசுரர்கள் தேவர்கள் கடையும் பொழுது முதல்ல விஷம் வருது. அதை சிவன் விழுங்குறாரு. அப்புறம் தன்வந்திரி, லக்ஷ்மி, ஐராவதம் இதெல்லாம் உச்சசிரவசெல்லாம் வர்றாங்க. அப்புறம் தன்வந்திரி வந்து அமிர்த கலசத்தோடு வர்றாரு. அது தேவர்கள் அதை அசுரர்கள் தூக்கிட்டு ஓடினோடனே பின்னாடியே போய் மூணு ரூபத்தில் இவர் விஷ்ணு வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த விஷ்ணு ரூபத்தில் மயங்கி சிவன் இருக்கும் பொழுது அந்த ஐயப்பன் பிறக்கிறாரு. அந்த ஐயப்பன் வந்து ஐயப்பனை வந்து நிச்சயம் பந்தல ராஜா வளர்க்குறது. அதுக்கு நடுவில் புஷ்கலை மணாளன், அந்த தர்மசாஸ்திர அவதாரம் சொல்கிறாங்க. அந்த விருத்தாசரன் யார் தலையில் கை வச்சாலும் அணிஞ்சிருவான்ற மாதிரி அந்த கேட்கும் பொழுது சிவன் வந்து வரத்தை கொடுத்துட்றாரு. அப்புறம் மோகினி ரூபத்தில் வந்து அவன் தலையிலே கை வைக்கிற மாதிரி மோகினி தான் காப்பாற்றுறாரு. அப்போ வந்து அந்த தோன்றின ஆண் குழந்தையை தான் சாஸ்தான்றாங்க. அப்போ வந்து புஷ்கலை மணாளன் தர்மசாஸ்தா நேபாளத்தில் பளிங்கன்ற அரசனுடைய மகன், அவனை வந்து இது பண்ணும் பொழுது அவன் வந்து தன்னுடைய மகளையே தர்மசாஸ்தா கட்டி வைக்கிறான். அதுமாரி பூரணைக்கும் வந்து பிஞ்சகன் வேட்டைக்கு செல்லும்போது பிஞ்சகன் போகும்பொழுது வேதாளம் சூழ்ந்துக்கும். அவன் சிவனார் திருமகனை சரணம் சொல்லும் பொழுது அந்த சாஸ்தா அவனை காப்பாற்றுறதால அவனுக்கு வந்து அந்த வேதாளம்லாம் ஓடி போயிடும். அப்போ வந்து பிஞ்சகன் நன்றி கடனா தன் மகள் பூர்ணாதேவியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு.
அப்போ வந்து உடனே நேபாள மன்னன் வந்து பிஞ்சகன் வந்து பளிங்கன் வந்து தன்னுடைய மாப்பிள்ளையான தர்மசாஸ்தா இன்னொரு பெண்ணை மணந்து இறந்து நீ பூவுலகில் வந்து பிரம்மச்சரியாக பிறந்து யோகியாக இருப்பேன்னு சாபம் போடுறாரு. அதனால தான் ஐயப்பன் வந்து பிறக்கிறாரு. அவரை வந்து பஞ்சல மன்னன் ராஜசேகரன் வளர்க்குறாரு 12 வருஷம். அப்புறம் அவர் மகிஷ சம்ஹாரம் பண்ணுறாரு. அப்புறம் வந்து இந்த மணிகண்டன் அவதாரத்தில் வந்து வரக்கூடிய அந்த புலிகளை கூட்டிகிட்டு இப்போ இந்திரநாதி தெய்வங்கள்லாம் மகிழ்ச்சி அழிஞ்சோடனே புலிக்கூட்டமாக மாறுறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து புலிப்பால் கலந்தரேன்னு வர்றாரு. உடனே அமைச்சர் ராணியும் பயந்து இது பண்ணுறாங்க. தன்னுடைய தம்பி ராஜராஜனையே பட்டம் கட்டி அவர் வந்துடுறாரு. அது மாதிரி எல்லா இடங்கள்லையும் மணிகண்டன் படைகளை வச்சு தாளங்கள் அமைச்சு போரிட்டு வெற்றி கண்டதெல்லாம் உதயன் ஒரு அரசனை வெற்றி கண்டதெல்லாம் இதில் வருது. இஞ்சிப்பாறை கோட்டை, தலைப்பாறை கோட்டை, கரிமலை கோட்டையெல்லாம். அப்புறம் ஐயப்பனோடு 60 நாட்கள்னு சொல்லிட்டு அடுத்து அந்த கோயில்களுக்கு யாரெல்லாம் அந்த மன்னரோட இவரோட போரிட்டாங்களோ அவங்களையெல்லாம் வந்து நியமிக்கப்படுறாங்க இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த ஆசிரியர் வந்து ஐயப்பனோட 60 நாட்கள்னு சொல்லிட்டு மாலை அணிதல், விரதமுறை, இருமுடியின் தத்துவம், எருமேலி, அப்புறம் வந்து நெய்த்தேங்காய் ஏன் உடைக்கிறோன்ட்டு, பேட்டை துள்ளல், புண்ணிய நிதி பம்பை, 18 படைகளின் தத்துவம் எல்லாமே 18 நடந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சபரிமலை சில இடங்கள் பேர்காரணங்கள், சின்ன வட்டம், சின்னான வட்டம், பெரியான எல்லாத்துக்குமே அழகாக கொடுத்துருக்கிறாரு. காவல் காக்கும் கருப்பண்ணன், அப்புறம் நம்ம ஏற்றி விடப்பா தூக்கி விடப்பான்னு சொல்கிறது, சின்முத்திரை விளக்கம், அப்புறம் எருமேலி முதல் 18ஆம் படி வரை எப்படி போகிறாங்கன்னு, பேட்டை துள்ளல், பெருவழி, அப்புறம் அழுதா நதின்றது அது வந்து அந்த மகிழ்ச்சியின் உடல் மீது கல் போடுற இடம் தான் அழுதா நதி. அப்புறம் உடும்பாறை கோட்டை, பம்பை, இதெல்லாமே 18 தேவதைகள் 18 தேவர்கள் வந்து படியாக அமைஞ்சது சொல்கிறாங்க. படி பூஜை அதனால தான். தீப தத்துவம், தை மாத மகர விளக்கம், மகர ஜோதி தரிசனம், ஐயப்பன் ஆபரண ஊர்வலம். அது வந்து ஐயப்பனுடைய இது வந்து திருவாபரண பெட்டிகள் வந்து பந்தளத்துலேருந்து வரும். ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் அதை சுமந்து வர்றது, பெரிய கோயில்களில் அந்த ஆஃபீஸர்ஸே விரதமிருந்து சுமந்து வர்றது, பெரிய கோயிக்கல், கடங்கனூர், ஆரன்முலா ஆகிய ஊர்களில் வந்து இந்த சாமிக்கு வந்து அந்த கருடன் வந்து தரிசனம் செய்து அந்த கருடன் வந்து சுற்றி வர்றது 3 முறை. அது வந்தால் தான் அந்த சரங்குத்தியை வந்து அடைந்து அந்த மேல் சாந்தி கொண்டு போய் அதுக்கு சாமிகளுக்கு இப்போ செலுத்தி சாமிகளுக்கு அந்த அணிவித்து பண்ணுறாங்கன்ட்டு பூஜை பண்ணுறாங்க. ஐயப்பன் மகிமைன்னு ஒரு பிரபலங்கள் எழுதுனது, கண்ணப்பன் எழுதுனது, ஐயப்பன் கவிஞர் கண்ணதாசன் எழுதுனது, ராம கண்ணப்பன் எழுதுனது எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. அவர் வந்து ரொம்ப ஒரு அதிகமான ஒரு போதை மருந்து உபயோகப்படுத்தும்போது தன்னால் விட முடியாதுன்னு நினச்சாராம். ஆனால் ஒரு தயாரிப்பாளர் சுப்பிரமணியம் பிள்ளைன்னு ஒருத்தர் ஒரு ஐயப்பன் படம் எடுத்தாராம். அதுக்கு ஒரு வசனம் எழுதிட்டு போன பிறகு அந்த பெத்தரின் போட்டாலே அவருக்கு எரிச்சல் வந்து அதை ஒரு வழியாக 3 மாதத்தில் தன்னால் எப்படி விட்டார் அப்படின்னு சொல்லி, ஐயப்பனை இப்போ நடந்து போகிறவங்க மட்டும் இல்லை, ஐயப்பனை பற்றி பேசுகிறவங்க, ஐயப்பனை நோக்கி இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த எல்லா விதமான உடம்பு கெடுக்கக்கூடிய இதெல்லாம் எத்தனை நாள் 40 நாள் விரதம் இருக்கிறது, 48 நாள் விரதம் இருக்கிறது, கருப்பு துணி போடுறதால, கருப்பு உடை அணிகிறதால என்ன நன்மை, காலையிலையும் இரவிலையும் குளிக்கிறதால என்ன நன்மை, அந்த பாடல்களை சொல்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க இதில். அது மாதிரி கடவுளை வந்து இவருக்கு சமூக விஞ்ஞானின்னு குறிப்பிட்டார் ராம கண்ணப்பன். அது மாதிரி அந்த சபரிமலையோட புனிதத்தை காக்கணும்னு இவருக்கு ஒரு இது கொடுத்துருக்காரு. இந்த சபரிமலையோட கோயில்களோட படங்கள்லாம் மிக சிறப்பானது. இந்த நூலை படித்தோன்னு நானே சபரிமலைக்கு போயிட்டு வந்த ஒரு உணர்வை பெற்றேன். மிக நன்றாக இருந்தது. நன்றி.